ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 5ஆண்டு திட்டங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 8ல் கடைசி பார்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 5ஆண்டு திட்டம். பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். ஸோ நம்மக்கிட்ட என்ன வளம் இருக்கோ அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி விரும்பிய இலக்கை வந்து அடைகிறது தான் இந்த 5ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம். 5ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஸோ அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன சிறந்த எப்படி ஆட்சி பண்ணுறாங்க, எந்த மாதிரி முறைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிறந்த முறைகள்லாம் எதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து எடுத்து தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அதில் வந்து இந்த 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து எடுத்து தான் வந்து நாம் வந்து பயன்படுத்தணும். அவங்களோட முறையை பின்பற்றி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இதுவரை இந்தியாவில் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தி உள்ளது. மொத்தம் வந்து 12. அதுக்கப்புறம் வந்து நிதி ஆயோக் வந்து அடுத்தது கொண்டு வந்துட்டாங்க. 12ஆம் 5ஆண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரைக்கும், 12லேருந்து 17 வரைக்கும் இறுதியான 5ஆண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தம் 12 தான். 12ல் கடைசியான திட்டம் வந்து 2012 முதல் 2017 வரைக்கும். இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. ஸோ அது வரைக்கும் 2017க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டு அது மூலிமா வந்து திட்டங்கள் வந்து செயல்பட ஆரம்பித்தது. முதல் 5ஆண்டு திட்டம் வருடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் திட்ட விடுமுறை காலம்னு சொல்லி ரெண்டு டைம் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஓராண்டு திட்டங்கள் மட்டும் நிறைவேற்றப்பட்ட வருடங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முதல் 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1951லேருந்து 1956 வரைக்கும். இது வந்து ஹாரேட் டாமர் அப்படின்ற மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஹாரேட் டாமர் அப்படின்ற அடிப்படையை கொண்டது. இதனுடைய நோக்கம் முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வேளாண்மை தான். வேளாண்மையை முன்னேற்றணும், அதுதான் வந்து இதனுடைய நோக்கம். இதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை வந்து அடைஞ்சு வெற்றி பெற்ற ஒரு 5ஆண்டு திட்டம். ஃபஸ்ட்டு திட்டமே வந்து வெற்றி, இவ்வளோ இலக்குன்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. அந்த இலக்கை வந்து நம்ம அடையிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து வெற்றி பெற்ற ஒரு 5ஆண்டு திட்டம். முதல் 5ஆண்டு திட்டம் 51லேருந்து 56 வரைக்கும். அடுத்து 2வது 5ஆண்டு திட்டம் 56லேருந்து 1961 வரைக்கும். இத்திட்டம் பிசி மகளநோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. மகளநோபிஸ் அப்படின்றத அடிப்படையாக கொண்டது. முதன்மை நோக்கம் தொழில் முன்னேற்றம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேளாண்மை, 2வது தொழில் முன்னேற்றம். 2வது வந்து பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இதனுடைய வளர்ச்சி விகிதம் 4.1 தான் வந்து இதனுடைய வளர்ச்சி விகிதம். அடுத்து 3வது 5ஆண்டு திட்டம் 1961லேருந்து 66 வரைக்கும். இதை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை அடைகிறது. சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை அடைகிறது தான் வந்து 3வது திட்டம். 3வது 5ஆண்டு திட்டத்தினுடைய நோக்கம். ஆண்டு வந்து 61லேருந்து 66 வரைக்கும், 1961லேருந்து 1966 வரைக்கும். சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியானது 5.6% அடைய இயலவில்லை. வளர்ச்சி வந்து எவ்வளோ 5.6 வந்து அடையணும்னு விருப்பப்பட்டோம். பட் ஆனால் போர்னால சீனா இந்தியாவுக்கும் போர் நடந்துட்டு இருந்த காரணத்தினால இது வந்து இந்த 3வது 5ஆண்டு திட்டம் வந்து வெற்றியை அடையவில்லை. அடுத்து திட்ட விடுமுறை காலம். அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருந்ததுனால அந்த 3வது 5ஆண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மையான 3வது திட்டத்திலேயே நம்ம வந்து தோல்வி தான் அடைஞ்சோம். ஸோ இதை வந்து திட்ட விடுமுறை காலம் எது அப்படின்னா 1966லேருந்து 69 வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்க, திட்ட விடுமுறை காலம். அப்போ எந்த 5ஆண்டு திட்டமும் வந்து போடலை. இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண்சார் துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் திட்டங்கள் போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் 1969லேருந்து 1974 வரைக்கும். ஸோ 66லேருந்து 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். 69லேருந்து 74 4வது 5ஆண்டு திட்டம். இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். நிலையான வளர்ச்சி இருக்கணும், 2வது தற்சார்பு நிலையை வந்து அடைதல். இதுதான் வந்து இது முதன்மையான நோக்கம். இத்திட்டத்தினுடைய இலக்கு 5.7, ஆனால் நாம் 3.3
3 தான் அந்த வருடம், அந்த 5 ஆண்டில் 3.3% வளர்ச்சி மட்டுமே வந்து நம்மளால் அடைய முடிஞ்சது. ஸோ 4வது ஐந்தாண்டு திட்டம் 69லிருந்து 74 வரைக்கும் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இதனுடைய இலக்கு வந்து 5.7%. பட் ஆனால் நாம் அடைஞ்சது 3.3%. அடுத்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1974லிருந்து 79 வரைக்கும். இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. வேளாண்மை தொழில் 2வது, சுரங்க தொழில். ஸோ வேளாண்மை மட்டும் சொன்னாங்கன்னா முதல், சுரங்க தொழிலும் சேர்த்து வந்து முன்னேற்றம் பண்ணுறது தான் வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம். ஆண்டு வந்து 74லிருந்து 79 வரைக்கும். ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4ஐ விட அதிகமான வளர்ச்சி 4.8% வந்து வளர்ச்சி எப்போ 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் நம்ம வந்து அடைஞ்சோம். இத்திட்டத்திற்கான வரைவு. ஸோ இதை வந்து யார் இந்த திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க, அந்த திட்டம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிபி தார் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் வந்து 1978ஆம் ஆண்டு, ஓராண்டுக்கு முன்பே வந்து கைவிடவும் பட்டது. 78லேயே வந்து இதை கைவிடப்பட்டுட்டாங்க. அடுத்து சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. 1978 to 1979ஆம் ஆண்டு ஒரு வருட காலத்திற்காக இச்சுழல் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் சுழல் திட்ட காலம் எதுன்னு சொல்லி கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ 1978லிருந்து 79 வரைக்கும் 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நீக்கிய பிறகு இது தொடங்கியது. அடுத்த 6வது திட்டம் 1980லிருந்து 85 வரைக்கும். இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு. 6வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியமாகும். வறுமையை வந்து ஒழிக்கணும், அதுதான் வந்து 6வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%. ஸோ வளர்ச்சி இலக்கு வந்து 5.2%. ஆனால் நம்ம வளர்ச்சி அடைஞ்சது 5.7. ஸோ இப்போ மொத்தம் நம்ம 6 பார்த்துருக்கோம். முதல் இலக்கு வேளாண்மை, 2வது இலக்கு தொழில் முன்னேற்றம், 3வது வந்து சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், அது 3வது. 4வது திட்டத்தினுடைய நோக்கம் வந்து நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைகிறது. 5வது வந்து 5வது பார்த்திங்கன்னா தொழில்துறை, வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில். ஸோ 5வது திட்டம் வந்து சுரங்க தொழில். 6வது என்ன பார்த்தோம், வறுமை ஒழிப்பு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6வது ஐந்தாண்டு திட்டம். ஏன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது திட்டம் 1985லிருந்து 1990 வரைக்கும். இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவதாகும் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வந்து வழங்கணும், இன்னொன்று தன்னிறைவு பொருளாதாரத்தை வந்து உருவாக்கணும். இதுதான் 7வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. ஸோ தனியார் துறைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கொஷினில் கேட்கலாம். ஸோ 7வது ஐந்தாண்டு திட்டம். பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்ட திட்டம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். திட்டத்தினுடைய நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குதல். இத்திட்டத்தினுடைய வளர்ச்சி 5.0 தான். பட் ஆனால் 6% வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சோம். அடுத்த ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8வது ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 90, 91 to 92 ஆண்டுகளுக்கு ஓராண்டு திட்டங்கள். ஸோ 90 to 91 வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 91லிருந்து 92 வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி 2 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ஓராண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 92லிருந்து 97 வரைக்கும். இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கைகள் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஸோ 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%. ஆனால் நம்ம 6.8% ஆண்டு வளர்ச்சி வந்து எட்டப்பட்டது. ஸோ வந்து இலக்கு 5.6, ஆனால் நம்ம அடைஞ்சது 6.8.
அடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இந்த திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. ஸோ 7% வச்சுருக்காங்க, பட் ஆனால் நாம் அடைஞ்சது 5.6%. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. அடுத்து 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தள வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 2007 வரைக்கும், 2 to 7. ஸோ இதில் என்னதுன்னா ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும். அதுதான் இலக்கு. 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை வறுமையோட விகிதத்தை 15% குறைக்க குறிக்கோளை கொண்டிருந்தது. வளர்ச்சி இலக்கு 8%. ஆனால் நாம் அடைஞ்சது 7.2% மட்டுமே. நம்மளால் இலக்கை எட்ட முடிஞ்சது. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 12. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா திட்டங்கள் எல்லாம் வரிசையாக எழுதிட்டு ஆண்டுகள் கரெக்டாக 5 ஆண்டுகள் வரும். அதில் 90 91 91 92 அது மட்டும் இருக்காது. ஸோ அது திட்ட விடுமுறை காலம் ஒரு ஆண்டுக்கு மட்டும் அது நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி 66 69 அந்த ஆண்டுகளும் திட்ட விடுமுறை காலம்தான். ஸோ 66 to 69 அதுவும் அந்த டைம்லேயும் இந்தியா பாகிஸ்தான் போர்னால அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எழுதிட்டு அதனுடைய நோக்கம் என்ன, உண்மையான நோக்கம். இப்போ வறுமைனா 6வது ஐந்தாண்டு திட்டம், வேளாண்மைனா முதல் ஐந்தாண்டு திட்டம், சுரங்க தொழில் வளர்ச்சி அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். அந்த மாதிரி அது ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதனுடைய வளர்ச்சி இலக்கு 8.1%. ஆனால் 7.9% மட்டுமே எட்டப்பட்டது. அடுத்து 12ஆம் ஐந்தாவது திட்டம். இதன் நோக்கம் என்ன, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. நிலையான வளர்ச்சி. ஸோ நான் எல்லா விதத்துலேயும் நிலையான வளர்ச்சி அடைகிறது தான் 12வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய இலக்கு 8% ஆகும். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. ஸோ நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டு திட்டங்களை ஏற்படுத்தி நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. ஸோ இந்த திட்டங்கள் மூலிமா எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன வளம் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தினா நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலாக இந்த திட்டங்கள் எல்லாமே அமைஞ்சது. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியம். ஸோ ரஷ்யாவிலிருந்து தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்து நிதி ஆயோக். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற முறையை ஏற்படுத்தினாங்க. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க, 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தாங்க. இதனுடைய நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம். இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். ஸோ திட்டங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இது பயன்படுத்தப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகள் புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். ஸோ நிதி ஆயோக்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். அது எப்போ கொண்டு வந்தாங்க, 2015 ஜனவரி 1 அன்று கொண்டு வரப்பட்டது. அடுத்து மேம்பாட்டு குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது.
ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நாடை வந்து எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் மனித மேம்பாட்டு குறியீடு. இக்குறியீடு கீழ்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ 3 குறியீடு. அது என்னென்ன அப்படின்னா, நாடு, மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் அது வந்து தயாரிக்கப்படுது. அறிக்கை வந்து நாடு, மாநிலம், மாவட்ட அளவில் அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. ஸோ இந்த HDI எதுக்காக, மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக வேண்டி. HDI என்பது பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் அப்படின்றவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் 1990 இதை வந்து கொண்டு வந்தாங்க. HDI இந்த மனித மேம்பாட்டு குறியீடை வந்து கொண்டு வந்தவங்க பாகிஸ்தான், இந்தியா 2 தான். ஸோ பாகிஸ்தானில் யார் அப்படின்னா மஹபூப் உல் ஹக் அப்படின்றவரும் அமர்த்தியா சென் 1990 கொண்டு வந்தாங்க. 1990 வந்து கொண்டு வந்தாங்க. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிடப்பட்டது. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து எப்படி மனிதனினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து அவன் எவ்வளோ நாள் வாழ்கிறான், அவன் எந்த மாதிரியான உடல் நலத்துடன் இருக்கிறான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்ந்து ஆராய்ந்து தான் வந்து இந்த தரத்தை வந்து வெளியிடுவாங்க. பாருங்கள், வாழ்நாள் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. கல்வி தகுதி, வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி எப்படின்னா தனிநபர் வருமானம். ஸோ அவன் எவ்வளோ வருமானம் வாங்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை தரமானது இருக்கும். மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. உண்மை மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பு பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. திட்டக்குழுவின் 2011 ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடு 1980 முதல் 2011 வரை குறிப்பிட்ட அளவில் முன்னேறி உள்ளது. ஸோ 1980 இந்த 11 வரைக்கும் வந்து முன்னேறி உள்ளது. அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு 1981 0.302 2011 0.472 உயர்ந்துள்ளது. ஸோ இதனுடைய அந்த ஆண்டுகள் முக்கியம். 2081 எவ்வளவு இருந்தாங்க, 2011 எவ்வளவு வந்து உயரப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கையின்படி 2016 188 நாடுகளில் இந்தியா 131வது இடத்தை இந்த HDIயில் வந்து நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 131வது இடத்தை வந்து பெற்றுள்ளது. 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வளையத்துக்குள் உள்ளது. ஸோ ஒரு நடுத்தரமாக ஒரு மீடியம் லெவலில் தான் வந்து இருக்குது. ஹையாகவும் இல்லை, லோவாகவும் இல்லை. 2016 ஆண்டுக்கான மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் காணப்படும் வட்டார வேறுபாடுகளினால் இந்தியாவிற்கான மனித மேம்பாடு குறியீடு 27% குறைந்துள்ளது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 வந்து 0.58 இருந்தது. 2015 0.624 உயர்ந்தது. ஸோ 10 எவ்வளோ இருந்திருக்கு, 15 எவ்வளோ இருந்திருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டா போதும். 2014 ஆண்டிலும் இந்தியாவினுடைய தரவரிசை 131ஆகவே இருந்தது. ஸோ 2010 இவ்வளோ இருந்தது, 15 இவ்வளோ இருந்தால் கூட அது 131வது இடத்திலேயே வந்து இந்த மனித மேம்பாட்டு குறியீடில் இந்தியாவினுடைய இடம் வந்து அவ்வளோதான் இருந்திருக்கு. அடுத்து, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் ஹுகா அப்படின்றவர் கூறியுள்ளார். என்ன சொல்லியிருக்காரு, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது.
முக்கிய அம்சங்களை வந்து புறக்கணிச்சிருக்கிறதா வந்து பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் HDI 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 4 விதமான மனித குறியீடுகளை உருவாக்கியுள்ளார். அந்த HDI 1 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அந்த 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் மேம்பாடு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. அதாவது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு திட்டம் மூலியமாக மனித மேம்பாட்டு அறிக்கையை வந்து பெற்றுள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக முதல் 3 நாடுகள் பாருங்கள், நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. இது வேணால் கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இது 3. அடுத்து செயல்திறன் குறியீட்டெண் PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். செயல்திறன் குறியீட்டு எண்ணை மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றவர் வந்து உருவாக்குனார். இந்த செய்திறன் குறியீட்டெண் அதை உருவாக்கியவர் மோரிஸ் அவர்கள். இது ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தரம். முன்னாடி நம்ம HDI பார்த்தது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கான வாழ்க்கை தரத்தை வந்து பார்க்குறது. இதற்காக அவர் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம் போன்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தியுள்ளார். ஸோ 3 விஷயம், ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு வீதம், இது எல்லாத்தையும் வந்து இவர் பார்த்துருக்காரு. ஒவ்வொரு குறியீட்டெண்ணின் அளவும் 1 - 100 வரையிலான எண்களுக்குள் இருக்கும். எண் 1 என்பது ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும். 100 என்பது மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும். 1 அப்படின்றது மோசமான செயல்பாடு, 100ன்றது மிக சிறப்பான செயல்பாடு. எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டின் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்குள் வழங்கப்பட்டுள்ளது. இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டு அடைந்து விட்டது. ஸோ இந்த குறியீடை வந்து அவங்க அந்த 100 அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்வீடன் நாடு எப்போ 1973 வந்து அடைஞ்சிட்டாங்க. 1 என்ற கீழ்நிலையானது 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 28 வருடம் வாழ்கிறாங்க அப்படின்னா அது 1, 77 வருடம் வாழ்கிறாங்க அப்படின்னா அது 100. ஸோ இதை வந்து ஸ்வீடன் நாடு 1973 இந்த இலக்கை வந்து அடைஞ்சிட்டாங்க. இதனை கயனா பிசாவு நாடு, அதாவது கினியா பிசாவு அப்படின்ற நாடு 1960ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. PQLIக்கும் HDIக்கும் ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, ஒரு வேறுபாடு உள்ளது. HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, PQLIயில் வந்து வருமானம் நீக்கப்படுகிறது. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI குறிப்பிடுகிறது, PQL உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. இந்த PQLI அப்படின்றது மனிதனினுடைய நலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் PQI. HDI அப்படி கிடையாது. அவனுடைய வருமானம், அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்குது, மனிதனினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறது. ஆனால் அந்த PQI அப்படின்றது மக்களினுடைய உடல் நலனை சார்ந்து அந்த இதை வந்து எடுக்கிறது. ஸோ ஆங்கிலேயர்களால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் சில சாதகமான சூழ்நிலைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அது என்னன்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. சதி போன்ற மூடப்பழக்கங்கள்லாம் ஒழிக்கப்பட்டது. தொடர்வண்டி சேவை, ஆங்கில மொழி, கல்வி, முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு தேவையான கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், இது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி இலக்குகளை அடைய தேவையான பல்வேறு கொள்கைகளை இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களின் உதவியோடு உருவாக்கியது. ஆனாலும் மோசமான உடல் நலம், பெண் சிசு கொலை, குழந்தை பாலின விகிதம், கழிவறை உபயோகித்தல் குறைவு மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை முக்கிய சவால்களாகவே இன்றும் தொடர்கின்றன. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இன்னுமுமே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான், இதோட ஓவர். புக் பேக் பார்க்கலாம்.
இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1498 தான் வந்து வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தார். 1498. அடுத்து தாமஸ் ரோ எப்போ வந்தார்? 1614 வந்தார். யாருடைய அரசவையில்? ஜஹாங்கீர் வந்து மன்னராக இருந்தபோது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு. கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆங்கில பாராளுமன்றம் டைரக்டாக இனிமேல் நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் இந்தியாவை அப்படின்னு அறிவித்த ஆண்டு 1858. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். ரயத்வாரி முறை மகாராஷ்டிரா. முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. 14 to 18. இது முதலாம் உலகப்போர். இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கை 48. இரண்டாவது தொழிற்கொள்கை 1956. கடைசியாக இருந்தது 91. 1956 தொழிற்கொள்கையினுடைய நோக்கம் என்ன? பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது தான் 1956 வருடத்திற்கான தொழிற்கொள்கைக்கான நோக்கம். இது இரண்டாவது தொழிற்கொள்கை 56 அப்படின்றது. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் வந்து நீக்கப்பட்டது. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தலைவர் யார்? சுவாமிநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1980. 6, 69 14. அடுத்து வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. 50 தான் வந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டு 51 5ஆண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. முதலாம் 5ஆண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். முதலாம் 5ஆண்டு திட்டம்னாவே வேளாண்மை, 2வது தொழில், 6வது வறுமை, 5வது சுரங்க தொழில். ஸோ இது மாதிரி வரிசையாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். 10வது 5ஆண்டு திட்ட காலம் 2002 2007 வரைக்கும். 2016 ஆண்டிற்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவினுடைய தரம் என்னவா இருந்தது? 131வது இடத்தில் வந்து இருந்தது. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்த ஒரு வருடம் மட்டுமே நடந்தது பார்த்தீங்களா? அந்த 90 92 வரைக்கும் அந்த வருடத்துக்கான ஓராண்டு திட்டங்கள் மட்டும் செயல்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் அப்படின்னா பருத்தி தொழில் தான். பருத்தி தொழில். மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் அமர்த்தியா குமார் சென். அமர்த்தியா சென் தான் வந்து உருவாக்குனார். அடுத்து 19 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 12வது 5ஆண்டு திட்டம்னு கேட்டாங்கனாவே நீங்கள் நிலையான வளர்ச்சின்னு சொல்லிடலாம். விரைவான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் HDI உருவாக்கியவர் மோரிஸ் அவர்கள். இதோட அந்த லெசன் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 12th ஒரு லெசன் வந்து கவர் ஆகுது 5ஆண்டு திட்டங்களில். ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.